டேய் மாஸ்டர், ஏன்டா டெய்லியும் அந்த பால் பிஸ்கெட் சாப்பிடுற? அதுல பாலும் இல்ல, ஒரு இதுவும் இல்லடா. டேய் யாரா நீங்க? 100 கிராம் பிஸ்கெட்ல 6 ஸ்பூன் சுகர் போட்டு வச்சிருக்கீங்க. ஐயா ஆமா, நீ யாரு ப்ரோ? நான் சுகரோட சித்தப்பா பையன் ப்ரோ, இன்வெர்ட் சுகர். சித்தப்பா பையனா? ஆமா, அவன் யாரு? நான் சுகரோட மாமா பையன் ப்ரோ, லிக்விட் குளுக்கோஸ். அடா பாவீங்களா, சுகரோட குடும்பமே இங்கதான் இருக்கு. அப்புறம் ஹெல்த்தி பிஸ்கெட் மனசாச்சே இல்லாம சொல்றீங்க. ஐயோ, இன்னைக்கு அந்த பிஸ்கெட் சாப்பிட்டானா இதுக்கு மேல என்னால இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுடா. இப்பயே லெட்டர் போறேன்டா, எப்படியே போய் சாப்பிட்டோம். டேய் பிளட்ல என்னடா இவ்வளவு சுகர் இருக்கு? அந்த சுகரை ஃபேட்டா மாத்தி மாத்தி எனக்கு ஃபேட்டி லிவரே வந்துரும் போல இருக்கேடா. இது ஃபேட்டி லிவரா? என்னடா சொல்ற? அது எப்பரா வரும்? ஆமாண்டா, இந்த பிஸ்கெட்ல 25 கிராம் சுகர் இருக்கு. இவன் எக்ஸசைஸே பண்ணாம இட்லி, தோசை, ரைஸ், கார்ப்ஸ் மட்டுமே அதிகமா சாப்பிடுறான்டா. டேய் ஏன்டா இப்படி நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவு ஃபேட் இருந்தா என்னடா? இப்ப எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்கடா, நான் வச்சுக்கிறேன். பட் என்ன, தொப்பதான் இப்பவே 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு. சீக்கிரம் இன்ஃபெர்டிலிட்டி வந்துடும். என்னதான் இன்ஃபெர்டிலிட்டி வருமா? தொப்பைக்கு வந்து என்னடா சம்பந்தம்? ஆமாண்டா, டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாயிடும். இப்பவே பாரு 300 விட கம்மியா தான் இருக்கு. பேட் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? கிரிக்கெட் விளையாட முடியாதுல. ஐயோ டேய் மாஸ்டர், இன்னும் கல்யாணமே ஆகலடா. டேய் மாஸ்டர், பசி எடுத்த ரோஸ்டட் சன்னா பீனட்ஸ்லாம் சாப்பிட்டேன்டா. இதை என்ன சாப்பிடுற? டேய் மாஸ்டர், டெய்லி 2 பிஸ்கெட் மேல சாப்பிடாதடா. அதுக்கு பேர் தான்டா பால் பிஸ்கெட். ஆனா அதுல வெறும் 4% தான்டா பால் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன், எல்லாம் வேற மாதிரி ஆயிடும்.